நம்ம வந்து ஷோர்மா மிஷிருப்பு இருக்குல்ல, ஷோர்மா மிஷிருப்பு தான் வந்திருக்கோம். கூட்டம் ஒன்றும் அவ்வளோதுக்கு இல்லை. வெயிட் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டாக்க கிடைக்கும். போவோம் வாங்க அந்த கடைக்கு. ஒரு 2 பேர் தான் நிற்கிறாங்க, பார்ப்போம். واحد دجاج بس ثوم. بس توم. ايه واحد دجاج بس توم. ايوه 2 دجاج 2 هذا عادي. 2 دجاج عادي 2 دجاج عادي. 2 لحم. ஹாய் நண்பா, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பா? நான் சேட்டேன் இன்றைக்கி. நேற்று நான் வீடியோ போடல நண்பா. எனக்கு காய்ச்சல் மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஒரு மாதிரியாக இருக்கு தொண்டை. மூஞ்சியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்னத்தை காட்டினேன்? வெறும் மண்ணை காட்டினேன் அப்படிங்கிறீங்களா? குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுல, நம்ம வீட்டுக்கு புல் போட வந்திருக்காங்க. புல்லுனாக்கா நம்ம ஏற்கனவே பல எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஈச்சப்பட தோட்டம்னு சொல்லி நம்ம போயிருப்பேனே. அங்கே வந்து எல்லாம் நம்ம பாஸோடைய தோட்டம் தான். அங்கேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அந்த இது போடுறதுக்கு, புல் பூ அப்புறம் தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. 2-3 நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடியலை. இன்னும் இப்போ தான் மண்ணெல்லாம் கொட்டி பரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் காட்டினேன் உங்கள்கிட்ட. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சாணி போட்டிருக்கிறாங்க. நாத்தம் 2 நாளாக ஒரே தொல்லை வேறு. அது ஒரு பக்கம். அதான் அவர் கேட்டார். அவர் எல்லாம் அந்த வஃபரால் தானே இருப்பாங்க. அந்த சிட்டி சைடு வந்தது இல்லை. அவருக்கு லேப்டாப் ஒன்று வேணுமா எதுக்குன்னு கேட்டேன். வீட்டுக்கு அனுப்புறதுக்கானு கேட்டேன். இல்லை, இங்கே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு, டெலிஃபோனில் அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஒரு 100 தினார் 150 தினார் வேணுமான்னு கேட்குறேன். அவர் கேட்குறாரு, இல்லை எனக்கு 10 தினாரில் வேணும் அப்படிங்கிறாரு. 10 தினார் லேப்டாப் இருக்குதான்னு தெரியலை. டேப்னா இருக்குது, அதான் அது வேணுமான்னு கேட்டேன். இல்லை அவருக்கு லேப்டாப் தான் வேணுமா. நான் சொன்னேன் ஒரு 50-60 தினார் அப்படின்னு சொன்னேன். பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். கிறிஸ்டின் வேலையை பார்ப்போம். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. தொல்லை, இந்த குளிர் வந்தால் அதை தொல்லையாயிரும். வண்டிக்குள்ளே பூந்துடும். ஓகே நண்பா, see you. இன்றைக்கி முடிச்சிடுவேன் வேலையை. குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ. இன்றைக்கி வேலையை முடிச்சிடும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனில் நம்மளோட நிஜாம் காக்காக்கு சாப்பாடு இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு, அது வேறு எப்படி செய்யணும் காட்டி கொடுத்துட்டு அப்படியே நான் கிச்சனில் உட்காந்துருந்தேன் ஸ்கூல் போகிற வரைக்கும். ஹாய் நண்பா, குட் ஈவினிங் நண்பா. மணி இப்போ 5 ஆச்சு. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் தொண்டை சரி வருது நண்பா. தொண்டை கரங்குது, ஒரு மாதிரி அலுப்பாக இருக்குது. ஏதோ ஜுரம் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இங்கே நம்ம வந்து ஷாமியாவுக்கு வந்திருக்காங்க. நம்ம பாஸ் வந்திருக்கிறாங்க. ஏதோ ஜெமியாவுக்கு ஃபஸ்ட்டு மாலுக்கு போயிருக்காங்க என்னமோ வாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜெமியாவுக்கு போயிருக்காங்க போகணுண்டாப்பில். நான் மாலுக்கு முன்னால் நிற்கிறேன் பார்க்கிங்கில். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அப்டேட் பண்ணுறேன் நண்பா. தொண்டையெல்லாம் கரங்கிறது, ஒரே டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் நண்பா. 2 பெனடோலில் போடுவோம். நேற்று ராத்திரி படுக்கிறப்ப 2 பெனடோல் போட்டேன். காலையில் நல்லா இருந்துச்சு. இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறப்ப எந்திரிச்சப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லை, ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, கூட இருங்க. சும்மா முடிச்சிடுவோம். சும்மா கிருட்டுன்னு முடிச்சிடுவோம். ஓகே நண்பா, see you. ஒரு இஞ்சி டீ ஒன்று அடித்தா சூப்பராக இருக்கும் போல் தெரியுது. எங்கே தூங்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கலப்புனாங்க. டக்குன்னு கலந்தாச்சு. மூஞ்சி கூட கழுவுற. ஓகே, see you. நம்ம தப்பா காக்காக்கு யூனிஃபார்ம்னு நினைக்கிறேன். பாஸ் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. வண்டியில் வைக்க சொன்னாப்புல, வச்சாச்சு. வண்டியில் வெயிட் பண்ணு வரேன்னு சொன்னாப்புல. வெயிட் பண்ணுவோம். ஓ ஹாய் நண்பா. நம்ம பாஸ் அந்த சாமியா ஜெமியாலேருந்து எல்லா ஜாமானும் வாங்கிட்டாங்க. எல்லா ஜாமானும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சன் வீட்டில் இங்கே ஜஹ்ரால நம்ம ஸ்கூலுக்கு போவோமே அந்த வீட்டில் இறங்கிட்டாப்புல. இறங்கிட்டு நீ வீட்டுக்கு போ, நான் டெலிஃபோன் அடிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சமயக்கார காக்காவுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் வாங்கியிருக்காங்க. அதை கொண்டுட்டு கொடுத்து சைஸ் எல்லாம் ஓகேன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை கொண்டு காக்கா கொண்டு கொடுப்போம். வண்டியில் தான் இருக்குது. அதை கொண்டு காக்கா கொடுத்து காக்கா ட்ரெஸ் பண்ணி போட்டு பாருங்கள். சரியாக வந்தால் ஓகே, இல்லைன்னா கழட்டி தாங்க நான் போய்ட்டு மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு காக்காட்ட உருவிட்டு கொண்டு
மாற்ற போகணும். அப்போ அந்த கூத்தெல்லாம் இருக்குது. ஓகே நண்பா, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். பெட்ரோல் இல்லை சார் அப்படின்னு சொன்னதுக்கு பெட்ரோலுக்கு 2 நாள் காசு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் போடு அப்படின்ட்டு பெட்ரோல் போட்டு நம்ம வருவோம். ஓகே நண்பா, கிட்ட முடிச்சிருவோம். தொண்டை கிச்சு கிச்சுக்குன்னு தான் இருக்குது. அதை நாம் பொருட்படுத்த வேணாம், வேலை தான் நமக்கு முக்கியம். ஓகே நண்பா, 2 பெட்ரோலில் போட்டால் சரியாயிரும். சரி ஓகே, பின்னால் போலீஸ்கார வண்டி வருது, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, ஓகே பை பாய். நம்ம செலக்ட் பண்ண ஷர்ட்டு கல்சனை சூப்பரு காக்காக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. கரெக்டாக போட்டார், கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஓகே, இப்போ நம்ம அந்த மற்ற ட்ரெஸ்ஸை போய்ட்டு வாங்க போகணும். அது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா இப்போ திருப்பி டைலர் ஷாப் போகணும். அது அவங்க கொடுத்துருக்காங்க பாஸு, அதை வாங்க போவோம். இப்போ இது வந்து காக்காக்கு சரி, அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தது நிஜாம் காக்காக்கு. ஓகே நண்பா, இப்போ அடுத்த வீடியோ நம்ம போகிறப்ப டக்குன்னு போட்டுருவோம். என்னப்பா நைட் நேரத்துலேயே தொடச்சிக்கிட்டு இருக்க அப்படி தான் நினைக்கிறீங்க? கால் நேரத்தில் தொடச்சாதான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து யார், அந்த முனிசிபாலிட்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஃபைன் போட்டுருவாராம் 500 தினாரு. யார்கிட்ட கட்டுறதுக்கு? அதான் நைட்டில் ஒளிஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒரு விஷயம் இல்லை. இப்போ தொடச்சி போட்டோம்னாக்கா காலைல எழுந்திரிச்சு தொழுதுட்டு பாத்ரூம் போய்ட்டு தொழுதுட்டு பல் விளக்கிட்டு டீயை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். இந்த வேலை இல்லாத நேரத்தில் அப்படி தொடச்சிக்கிறது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், உடம்பு அணத்துற மாதிரி இருக்குது. இந்த ராத்திரி நேரம் வந்தால் உடம்பு அணத்துது. பேனோவில் போடுவோம், சரி வராத மாதிரி தான் இருக்குது. இல்லை போய் ஒரு நேரம் மொய் வைக்கணுமா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு? இந்த மொய் வச்சாதான் அவங்க என்ன தர போகிறாங்க, மூக்கு அடைச்சாக்கா மூக்கு கடிக்கிற ஸ்ப்ரேயும், தொண்டை கரக்கரன்னா தண்ணி வாய்க்கு பிடிச்சிக்க அந்த பெனட்ராக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே நண்பா, முடிச்சாச்சு. வண்டியை கொண்டு அங்கே போடுவோம் பார்க்கிங்கில். நண்பா, நம்ம வண்டி தொடச்சிக்கிட்டு இருந்தோம்ல, வண்டி தொடச்சிட்டு நம்ம பாஸோட பசங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்க நம்ம வந்து ஷோர்மா மிஷிருப்பு இருக்குல்ல, ஷோர்மா மிஷிருப்பு தான் வந்திருக்கோம். கூட்டம் ஒன்றும் அவ்வளோதுக்கு இல்லை. மிஷிருப் ஷோர்மா வந்து பிரபலமான ஷோர்மா இங்கே பெரிய ஜெமியாவில் இருக்குது. அது இப்போ நம்ம அங்கே ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டாக்க கிடைக்கும். போவோம் வாங்க அந்த கடைக்கு. ஒரு 2 பேர் தான் நிற்கிறாங்க, பார்ப்போம். ஷோர்மா دجاج واحد دجاج بس ثوم بس توم. ايه 1 دجاج بس توم. ايوه 2 دجاج 2 هذا عادي 2 دجاج عادي 2 دجاج عادي. 2 لحم عادي 2 دجاج عادي. அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டு நம்மளோட கஸ்டமர் இப்போ பார்த்தாலும் நம்மளோட ஜாஸ்தியாக தமாசா பேசிக்கிட்டு இருப்பாப்புல. சூப்பரான டைப், எல்லாம் மசலிங்க. நம்ம இப்போ ஷோர்மா ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதில் நமக்கு 2 பாஸ் நமக்கு வாங்கி சொன்னார், நம்ம 2 வாங்கிக்கிட்டோம். தேங்க்யூ பாபா. ஓகே, இன்றைக்கி டின்னர் இந்த ஷோர்மாவோட 2 முடிச்சிடுவோம். தொண்டை கரக்கரன்னு தான் இருக்குது. எப்படியும் பெனடோல் போட்டே தான் ஆகணும் போல தான் தெரியுது. ஓகே நண்பா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கவனமாக இருங்க. ஐஸு தண்ணி குடிக்காதீங்க, சுடு தண்ணியை குடிங்க. முதல்ல நீ குடிடா, உனக்கு தாண்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ நண்பா, உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் 2 பெனடோலை போட்டு இன்னும் நம்ம பாஸ் கொண்டுட்டு விட்டு வந்திருக்கிறேன் அவங்க பையன் வீட்டில். அவங்க எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க வர சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள எடுக்க போகணும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தூக்கம் வரும், தூக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் குட் நைட் சொல்கிறேன் அவங்களுக்கு. ஓகே நண்பா, வீட்டுக்கு போகிறேன். ரவுண்ட் அப் போட்டு சரியான டிராஃபிக் இங்கே. இந்த ரவுண்ட் அப் போட்டில் கொஞ்சம் கவனமாக தான் போகணும். கொஞ்சம் அசைஞ்சோம் வந்து உரசிடுவானுங்க. ஓகே, see you. ஹாய் நண்பா, சாப்பாடை வாங்கி வீட்டில் கொண்டு கொடுத்துட்டோம். நானும் சாப்பிட்டுட்டேன். அப்போ பாஸ் டெலிஃபோன் அடித்தாங்க, வந்து பிக்கப் பண்ணவா அப்படின்ட்டு. இப்போ பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறேன். பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டுட்டு அவங்களை இறக்கிடுவோம். நம்ம கர்பலா பள்ளிக்கிட்ட போயிட்டு இருக்கேன். தெரியுதா கர்பலா பள்ளி? ஜஹ்ரால இந்த கர்பலா பள்ளி எப்படி லைட்டாக தான் காட்டினேன். ஓகே நண்பா, அதுக்கிட்ட தான் நம்ம பாஸோட பையன் வீடு இருக்குது. வந்து பிக்கப் பண்ண வர சொன்னாங்க. பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டுட்டு இறக்கிட்டு எனக்கு டயர்டாக இருக்குது. 2 பெனடோலில் போட்டு படுப்போம். ஓகே நண்பா, குட் நைட், see you tomorrow இன்ஷா அல்லாஹ். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் ஃபார் மீ. ஓகே நண்பா, see you, sweet dreams.